அவங்க என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னா, கவிதையோ சிறுகதையோ நீங்க எழுதி அனுப்பினா தகுதி உள்ளதாக இருந்தால் பிரசரிப்போம், இல்லைன்னா திருப்பி அனுப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் புக் டே பொறுத்தவரையில் திருப்பி அனுப்பாது மட்டுமல்ல, நீங்க எழுதி அனுப்பி பிரசரிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை புக் டே என்பது செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக எழுத துவங்கிய தோழர்கள் மட்டுமல்ல, தோழர் வேணுகோபாலுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த அவர் அப்பப்ப விகடன்ல சிறுகதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். தோழர் ரமேஷ் அவர்கள் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் மட்டுமல்ல, ஏராளமான நூல்களை எழுதுவோம். இப்படி பல தோழர்கள் இருக்கிறாங்க. குமரேசனை பொறுத்தவரையில காலையில ஒரு சப்ஜெக்ட்ல எழுதணும்னு சொன்னா 1 மணி நேரத்தில் கட்டுரை அனுப்பிச்சிருவார். அது எப்படிதான் பண்றாரு நமக்கு தெரியல. அதே போலவே ஒரு கட்டுரையோ சிறு நூலோ எழுதி அனுப்பி எடிட் பண்ணுங்கன்னு சொன்னா அது ரொம்ப பிரமாதமாக அதை எடிட் பண்ணுவார். அத்தகைய மகத்தான தோழர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். குறிப்பாக இந்த பாரதி புத்தகாலயத்தினுடைய பணியை பற்றி சொல்லுகிற போது, இந்த புக் டே காலையில் நான் ஒரு கட்டுரை தீக்கறிக்கு எழுதியிருந்தேன். அது பொதுவாக பாரதி புத்தகாலயத்திற்கு தொடர்ந்து எழுதி வரக்கூடிய படைப்பாளிகளை பாராட்டக்கூடிய கூட்டம் எழுதிட்டேன். அப்பதான் நாகராஜ் சொன்னாரு, எல்லாத்தையும் கூப்பிடல, புக் டே எழுதக்கூடிய அவர்களை மட்டும்தான் அழைச்சிருக்கணும்னு சொல்லி அவருங்க பேஸ்புக்ல திருத்தி போட்டுட்டேன். அந்த அடிப்படையில் ஒரு மகத்தான மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி. காரணம் என்னன்னு சொன்னா, அநேகமாக பாரதி புத்தகம் வெளியிடக்கூடிய நூல்கள் இருக்கு பாருங்க, சில நூல்கள் மட்டுமே 10,000, 20,000, 1 லட்சம் விற்பனை ஆகுது. ஆயிஷா நடராஜன் எழுதிய ஆயிஷா என்பது 2 லட்சத்துக்கு மேல் விற்பனையாகி இருக்கிறது. விஸ்வரம் சரவணன் எழுதிய அந்த கயிறு என்பது 1 லட்சம் விற்பனையாகி இருக்கிறது. இப்படி 10,000, 20,000 இருக்கலாம். ஆனாலும் நீங்க எழுதக்கூடிய புக் டே கட்டுரைகள் இருக்கிறது, லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கட்டுரைகளை வாசிக்காக என்பது நீங்க பெருமைப்பட வேண்டிய ஒரு அம்சத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து எழுதணும். அநேகமாக தமிழ்நாட்டில் இத்தகைய மகத்தான இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிற போது, ஏராளமான பேர் தமிழ் மக்கள் சந்திக்கிற போது, அந்த மக்களை பண்படுத்தக்கூடிய சமூக பார்வை உருவாக்கக்கூடிய மகத்தான பணியை நீங்க செய்யிட்டு இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக பாரதி புத்தகத்தினுடைய சிறப்பு, சிறார்களுக்காக வெளியெடுக்கும் நூல்கள் என்பதுதான் மிகச் சிறப்பு. குறிப்பா நீங்க 20 வருஷம் 30 வருஷம் அனுபவங்கள் எழுதுறது வேற. ஆனா சிறார்களுக்கான கதைகளை சிறார்கள் எழுதக்கூடிய மகத்தான பணியை இந்த சிறார் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அந்த புத்தகத்தை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். சிறார்களுக்காக எழுதுவதும் சிறார்களை எழுத வைப்பதும் ரொம்ப கடினமான வேலை. சிறார்களுக்கு எழுதுவதை பேசுவது ரொம்ப சிரமம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு குழந்தைகள் மீது பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்ட போது, குழந்தைகளுக்கு எழுதக்கூட ஆயிஷா நடராஜனுக்கு போன் பண்ணேன். நடராஜன், உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு நான் பேசிடுவேன், அரசுகளுக்கு பேசிடுவேன், மற்ற எல்லாத்தையும் பேசிடுவேன், அந்த குழந்தைக்காக எழுதுறீங்க, குழந்தை என்ன பேச கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அது ஒரு மகத்தான பணி. ஒரு குழந்தைகளுடைய அந்த மனோநிலைக்கு நாம் சென்று அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் என்பது எல்லாருக்கும் வராது. நீங்க விஷ்ணுபுரம் சரவணனுடைய கயிறு சின்ன நூலை நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல படிச்சிடலாம். ஆயிஷா நடராஜன், அவர் நடராஜன் எழுதிய அந்த ஆயிஷா என்ற அந்த சின்ன நூல் என்பது, அதுக்கு முன்னாடி நடராஜன் தான் அந்த ஆயிஷா எழுதிய காரணத்தை ஆயிஷா நடராஜன் அடமொழிப்ப. நடராஜன் யாருக்கு ஆயிஷா நடராஜன் தெரியும். குழந்தைகளுக்கு நாம் சொல்வதை புரிய வைப்பது, புரியும்படி பேசுவது, புரியும்படி எழுதுவது ஒரு மகத்தான கலை. அந்த கலையை காந்திஜி வென்றவர். அவர் ஒரு நண்பர் வீட்டுக்கு போறார். அப்பெல்லாம் மதுரையில தான் அவர் கோட்டு சூட்டை கட்டி போட்டுட்டு, அவர் உடைப்பு தெரியுமில்ல உங்களுக்கு, அப்படி போறாரு. அவர் வீட்டில் அவர் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிறப்ப அவர் வீட்டில் குழந்தை காந்திய கேட்குது, என்ன தாத்தா உங்ககிட்ட காசு பணமே இல்லையா, ஏதோ ஒரு வேட்டியை சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க,
உங்களுக்கு எத்தனை பேண்ட், எத்தனை நீங்க வந்து அந்த குர்தா பைஜாமா வேணும்னு சொல்லுங்க, அதான் போடுவாங்க. அப்படியா, எவ்வளவு நாள் வாங்கி தருவாங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. இல்லை சொல்லுங்க, எங்க அப்பா பணக்காரர், வசதியானவர், எப்படி எவ்வளவு கடை வாங்கி தருவாருன்னு சொன்ன உடனே காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு 15 லட்சம் செட்டு குர்தா பைஜாமா வேணும் இருக்காரு. எவ்வளவு? 15 லட்சம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை, எதுக்கு நான் உங்களுக்கு ஏதோ 4 செட்டு 5 செட்டு 10 செட்டு கேட்பீங்கன்னு நினைச்சேன், 15 லட்சம் எதுக்காக கேட்குறீங்க எனக்கு புரியலையே குழந்தை சொல்லுது. அப்பதான் காந்தி சொல்றாரு, 15, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 15 கோடி செட்டு கேட்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் வந்து கட்டுறதுக்கு துணி இல்லாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்போது துணி கிடைக்கிறதோ அப்போதான் நான் வந்து குர்தா பைஜாமா போட்டுக்கன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு புரிய வச்சார் பாருங்க. எவ்வளவு நீங்க மணிக்கணக்கே பேசி புரிய வைக்காத அந்த குழந்தை கேட்குது, இவர் பதில் சொல்றாரு. அப்புறம் அதிர்ச்சியா குழந்தை, எதுக்கு இவ்வளவு இத்தனை கோடி செட்டு கேட்குறீங்க கேட்குது, மறுபடியும் திரும்ப சொல்றாரு. எவ்வளவு அவர் உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கும் புரியக்கூடிய அடிப்படையில் பேசுகிறார். அடுத்தது நம்முடைய பெற்றோர்கள் தான் நம்ம அங்க இருக்கோம், பெரும்பகுதி 2 குழந்தைகளை தவிர. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் ரோல் மாடல். நம்ம பார்த்தா முதல்ல உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ரோல் மாடலாக இருப்பது அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் சமூகம். அப்ப இந்த சமூகம் வெளியில, ஆசிரியர் வெளியில, பெற்றோர்கள் வந்து குடும்பத்தில். அப்ப நாம எப்படி இந்த குழந்தைகளை முன்மாதிரியா இருக்கிறோம்? இங்க ஓய்வு பெற்ற பொறியாளர் கௌதமன் இருக்கார், தமிழ்நாடு மின் வாரியத்தில் எக்ஸிக்யூட்டிவ் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவர். காலையில் வாக்கிங் போறப்பதான் எனக்கு ஒரு நண்பராக கிடைச்சார். அவருடைய பெயர் வந்து கௌதமன். அவர் வந்து அந்த பார்க்கல கலந்துகிற எல்லா காலையும் சந்திப்போம் இல்ல, அனைவரை பற்றியும் உங்களுக்கு வந்து அவர் எழுதி அவங்க கிட்ட ஒரு கட்டுரை வாங்கி ஒரு பிரசுரம் வெளியிட்டார். அந்த பிரசுரத்துக்கு என்ன முன்னுரை கேட்டார். முன்னுரை எழுதின அதாவது உங்க பேரு கௌதமன், கௌதமன் பேரை சொன்னா என்ன சாதின்னு கண்டுபிடிக்க முடியாது, என்ன மதமும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்கு இந்த பேரை வச்சு யாருன்னு கேட்டான். அப்ப சொன்னாரு, அரியலூருக்கு தந்தை பெரியார் எங்க அப்பா தீக்காவில் இருந்தாரு, பெரியார் எங்க வீட்டுக்கு வந்தாரு, பெரியார் தான் எனக்கு பெயர் வைத்து அப்பா சொன்னாருன்னு கௌதமன் சொன்னார். பாருங்க எவ்வளவு ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற போது கூட அது எந்த சாதி எந்த மதம் அடையாளப்படுத்தக்கூடிய அடிப்படையில் பெயர் வைக்க கூடாது. பி ராமமூர்த்தி மகத்தான தலைவர், 2 பெண் குழந்தைகள், ஒருத்தர் வழக்கறிஞர், ஒருத்தர் டாக்டர். 2 பேருக்கு என்ன தெரியுங்களா பேரு? பெரிய மகளுக்கு பேரு பொன்னி நதி, அடுத்த மகளுக்கு பேரு வைகை, அது நதி. கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. பெரியார் ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போனப்ப குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்களா. அவர் என்ன சொல்லிருக்காரு, உங்களுக்கு வந்து மாஸ்கோ. என்ன தலைவர் நீ வந்து ஊர் பேரை வைக்கிறீங்க? ஏங்க பழனின்னு ஊர் பேர் உனக்கு இருக்குல்ல. ஆகவே நாம் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு ரோல் மாடலா இருக்கிறோமா? நாம் ரோல் மாடல் இருப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பாதை அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையில் நம்முடைய படைப்புகள் என்பது அமையணும். இன்னைக்கு தீக்கரை எழுதின கட்டுரையில ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் பிரேம்சந்த், இந்தி உருதுல மிகப்பெரிய ஒரு படைப்பாளி, ஜாம்பவான், ஆசிரியராக இருந்தவர், பணியை ராஜினாமா செய்துவிட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அவர் வந்து நாவல் எழுதியிருக்காரு, புதினம் எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு, சிறார்களுக்காகவும் எழுதியிருக்காரு. அப்படி சிறார்களுக்காக அவர் எழுதிய அந்த சிறுகதை தொகுப்புக்கு அவரே வந்து உங்களுக்கு வந்து சிறார்களுக்கு இலக்கியம் எப்படி இருக்கணும்னு அவர் எழுதியிருக்காரு.
எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரு குழந்தைக்கு முதன்மையாக வழங்கப்பட வேண்டிய கல்வி அவரது வாழ்க்கையில் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக குழந்தைகள் நல்லது கெட்டதுமான விளைவுகளை தங்கள் மனதில் உள்ளுணர்வு கண்களால் உணர்ந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கான திறனும் நல்லறிவும் கொண்டவர்களாக மேம்பட வேண்டும். நான் என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சொன்னாங்க, குழந்தைங்க எப்படின்னு சொல்றேன். எங்களுடைய பேத்தி வந்து உத்தரகாண்டில் காஷிப்பூரில் இப்போ படிக்கிறாங்க. இது திரிபுராவில் இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் 7வது படிக்கிறப்போ டீச்சர் வந்து வாட் இஸ் யுவர் சர்நேம்னு கேட்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கம்யூனிட்டி என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறாரு. இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா ஐ ஆம் ஹோமோசேப்பியன்னு சொல்லுது. எனக்கு அதிர்ச்சி, இந்த வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சதுன்னு. ஐ ஆம் ஹோமோசேப்பியன் சொன்ன பக்கத்தில் குழந்தை நோ 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 டீச்சர் இஸ் ஆஸ்கிங் யுவர் காஸ்ட், திரும்பி ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொன்னது. சொன்ன உடனே குழந்தை மட்டும் வாதியார் டீச்சர் உட்கார்ந்துட்டாரு பயந்து போய். அப்ப இந்த குழந்தைகளுக்கு நம்ம எப்படி ரோல் மாடலா இருக்கணும், எதை கத்துக் கொடுக்கணும், எதை கத்துக் கொடுக்க கூடாது என்பது சம்பந்தமாக மிகப்பெரிய நம்ம அந்த கயிறு சின்ன அந்த சிறு நூலை படிச்சீங்கன்னு சொன்னா அந்த அளவு. அதே மாதிரி ஆயிஷா நடராஜனுடைய ஆயிஷா என்ற சிறு நூல், அநேகமாக பாரதி புத்தகத்தினுடைய பல நூல்கள் அரசியல், வரலாறு, நாவல், சிறுகதை, கவிதை, ஏராளமான நூல்கள் வெளியிருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 சிறார்களுக்கான நூல்களை பாரதி புத்தகம் வெளியிட்டிருக்கு. 1500. அந்த 1500 நூல்களும் சிறார்கள் நூல் என்பது அது பல நூல்களை வந்து குழந்தைகள் மட்டுமல்ல பெற்றோர்களும் படிக்க வேண்டும் என்பது அநேகமாக தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளையும் ஒரு பகுதி மக்களையும் பண்படுத்தக்கூடிய மகத்தான காரியத்தை பாரதி புத்தகம் என்பது செய்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு இத்தகைய மகத்தான பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்ற போது குறிப்பாக இந்த புக்கை எழுதக்கூடிய படைப்பாளர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு படைப்பையும் 1,00,000 பேர் படிக்கிறாங்க. நான் எழுதின புஸ்தகமோ அல்லது வேணுகோபால் எழுதின நூலோ குமரேஸ்வரோட வந்து 5000 அடுத்தது அதிகபட்சம் 10,000. ஆயிஷா ராயங்க 2 லட்சம் போச்சு, தமிழ்ச்செல் எழுதுறது 1 லட்சம் போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு விஷ்ணு சரவணன் 1 லட்சம். ஆனால் மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வித்தியாசமாக செலவு 50,000 1 லட்சம் போகலாம். ஆனால் நீங்க எழுதுறது வந்து 1 லட்சம் பேருக்கு மேலே படிக்கிறாங்க. அப்ப லட்சத்துக்கு மேற்பட்ட வாசகர்கள் என்பது உங்களுடைய படைப்புகளை படிப்பதற்கு இருக்கிற போது அந்த லட்சத்துக்கு மேற்பட்ட வாசகர்களுக்கு எத்தகைய படிப்புகளை நாம் அளிக்க வேண்டும், எத்தகைய சமூக பார்வையை நாம் உருவாக்க வேண்டும், எத்தகைய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் கொண்டு செல்ல வேண்டும். தோழர்களே, படைப்பாளர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாக எல்லோருக்குமே சோஷியல் கான்சியஸ்னஸ், சமூக பொறுப்புணர்வு தேவை. என்ன சமூக பொறுப்புணர்வு? அதுக்கு என்ன பொருள்? நமது முன்னோடிகள் நமக்கு அளித்துவிட்டு சென்ற சமூகத்தை விட, நமது முன்னோர்கள் நமக்கு அளித்துவிட்டு சென்ற சமூகத்தை விட எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சிறந்த சமூகத்தை நாம் அளிக்க வேண்டும் என்பதுதான் சமூக பொறுப்புணர்வு, சோஷியல் கான்சியஸ்னஸ். அதை செய்கிறோமா?
அதுக்கு ஒரு அரசியல் கட்சி என்ற பிரச்சனையே இல்லை. ஒரு அந்த சோசியல் கான்சியஸ் உருவாக்கக்கூடிய படைப்புகள் என்பது தேவைப்படுகிறது. இப்ப சமீப காலத்தில் நீங்க வரக்கூடிய பல உலக நிகழ்வுகளை பார்க்கின்ற போது பல பேர் பைத்தியம் பிடிச்சிரும். இன்னைக்கு என்ன வந்திருக்கு? ட்ரம்ப் என்ன சொல்றான்? நீங்க என்ன பண்ணி தர கிரீன்லாண்ட என்கிட்ட கொடுத்துரு. அந்த அமெரிக்க நாட்டுடைய கூட்டாளி நாடுகளை ஆட்சேபித்தால் கூட இல்ல, என்கிட்ட கொடுத்துரு, எடுத்துக்குவேன். அது 57,000 பேர் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. 57,000 பேருக்கு லட்சக்கணக்கான டாலர் நான் கொடுக்கிறேன், அமெரிக்க குடிமக்களா மாறிடுங்க அவன் கேட்கிறான். பல பேருக்கு இப்ப ட்ரம்ப் என்ன பண்ண புரியவே இல்லை. அடுத்து நீங்க பாலஸ்தீனத்தை பற்றி வருகிற போது கவிஞர்கள் வருத்தோட கவிதைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி பேசினாங்க. அந்த பாலஸ்தீனத்துடைய கவிதை தொகுப்புகளை தென் சென்னை மாவட்டத்துக்குள் வெளியிட்டாங்க. அந்த ஒரு கவிதையை படிக்கிறப்போ, கவிதை ஏதோ புறக்கணிக்கிறதுக்கு மரியாதைன்னு பார்க்க வேண்டாம். சொல்லப்போனா உங்களுக்கு 2 வரியில 4 வரியில 5 வரியில 10 எஃபெக்டிவாக கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு கவிதை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்க படுகொலை செய்யப்பட்ட 80,000க்கும் மேற்பட்ட அந்த மக்களில் 3/4 ஒரு பகுதி குழந்தைகள். ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா என் காலில் எழுதி விடுங்கள், அழியாத கருப்பு மையால் எழுதுங்கள், படிப்பு புரியும்படி எழுதுங்கள். நான் ஒருவேளை இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்ட பிறகு நான் தான் உங்கள் மகள் என்பதை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படும். ஒரு கவிதை. இன்னொரு கவிதை, ஒரு 30 நாள் பிறந்து 30 நாளிலேயே ஒரு குழந்தை கொல்லப்பட்டு விட்டது. அவருடைய தாய் எழுதுகிறாள், என் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு முன்னதாகவே இறப்பு சான்றிதழ் வந்துவிட்டது. இப்படி உங்களுக்கு இந்த கவிதையாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், கட்டுரைகளாக இருந்தாலும், எந்த படைப்புகளாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இன்னைக்கு பிரச்சனை, அதை அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு, ஒருபடி மேலே கொண்டு செல்வதற்கு எந்த அளவுக்கு பயன்படுமோ அந்த அளவுக்கு நம்முடைய படைப்புகள் பயன்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த பாரதி புத்தாலயத்தின் சார்பாக இத்தகைய விழாக்களை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்ற போது, ஒரு புறத்திலே இன்னைக்கு புத்தக கண்காட்சி நாளை நிறைவு பெற இருக்கிறது. அநேகமாக லட்சக்கணக்கிலே புத்தக கண்காட்சிக்கு மக்கள் வருகிறார்கள். பல கோடி விற்பனையாகி இருக்கிறது. ஆனால் பாரதி புத்தகாலயத்தை பொறுத்தவரையில் 2002ஆம் ஆண்டு துவக்குகின்ற போதே ஒரு லாபத்தை ஏற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு துவக்கப்படவில்லை. மாறாக வாசிப்பை தமிழ்நாடு முழுவதும் ஒரு இயக்கமாக கொண்டு செல்வதற்காக, வாசிப்பை ஊக்குவிப்பதற்காக துவக்கப்பட்டதான் புத்தகம் பேசி எழுதியிருக்கிறது. ஆகவே வாசிப்பு ஊக்குவிக்கிறதுக்காக துவங்கப்பட்ட இந்த புத்தகாலயம், அதில் புக் டே, அதில் படைப்பாளிகள், என்ன கேட்டால் இந்த 300 பேர்கள் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய காலத்தில் அநேகமாக பாரதி புத்தகாலயத்தின் சார்பாக இந்த 300 பேர் பல பேர் வெளியில கன்னியாகுமரியில் இருப்பாங்க, மதுரையில் இருப்பாங்க, திருநெல்வேலி இருப்பாங்க. அவங்க பாரதி புத்தகாலயத்தின் சார்பாக சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறுவது மட்டுமல்ல, மண்டலங்களாக பிரித்து அடுத்தடுத்து வேறு மண்டலங்களில் இந்த படைப்பாளிகளை பாராட்டக்கூடிய அடிப்படையில் அத்தகைய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் நம்முடைய நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டு, இந்த விழாவில் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு. அடுத்து அதிகமாக எழுதணும் சொல்லுகிற போது புதிய படைப்பாளர்கள் மட்டுமல்ல, வேணுகோபால் போன்றவங்க, குமரேசன் போன்றவங்க, ரமேஷ் போன்றவங்க தொடர்ந்து உங்களுக்கு வேணுகோபால் கொற்றை இதை சிறுகதை விகடனில் வந்தா காலையில படிச்சுட்டு மதியம் சாயந்தரத்தை அவரோட நான் பேசுவேன். அவர் அது மாதிரி பேசுவார். அதில் வரக்கூடிய காற்று ஒரு விகடனில் ஏற்றுக்கொள்ள விட காற்று வந்தது. நான் உடனே வேணுகோபால்கிட்ட அந்த காற்று உள்ள தவறானது நீங்க அந்த விகடன் ஆசைக்கு எழுதுங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்து மக்களை பண்படுத்துவதற்கு, மேலும் முன்னேறுவதற்கு, ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்கள் படைப்புகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை பாராட்டி வாழ்த்து வழங்கி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தோழர். மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் கொண்டு செல்வதற்கான ஒரு உத்தரவாதமாக இதை எடுத்துக்கொண்டு அனைவரும் உற்சாகப்படுகிறோம். நன்றி தோழர். மிக அற்புதமாக அரசியல் தத்துவங்களை மாத்திரமல்லாமல் குழந்தைகளுக்கு எவ்வளவு தூரம் சொல்ல வேண்டும் என்ற விஷயங்களையும் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஆய்வறிஞராக இன்றைக்கு நான் புதிய பரிமாணமாக தோழர் ஜிஆர் அவர்களை பார்க்கிறேன். மேற்கு வங்காளத்தில் தான் சொல்லுவாங்க, ஒரு முழுமையான எழுத்தாளர் என்றால் அவர் குழந்தை எழுத்தாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் அனைவரும் முழுமையான எழுத்தாளர் என்கிற ஒரு நிலையை நோக்கி செல்வோம். நன்றி உரை இருக்கிறது. பாரதி புத்தகாலய